பாராஸ், சேரா. ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள். அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியுமானாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்றான். அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனிடத்துக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன். இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதியுள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளைச் சேரவில்லை. அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கிக் கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்ததென்ன? இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றாள். அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான். அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது. யூதா தாமாரிடத்தில் சேர்ந்தார். அவள் அவராலே கர்ப்பவதியானாள். தாமார் தன்னால் கர்ப்பவதியானாள் என்பது யூதாவுக்கு இன்னும் தெரியவில்லை. அவள் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிருக்கிறாள் என்று யூதா நினைத்துக் கொண்டிருக்கிறார். யூதாவின் குமாரனாகிய சேலாவும் பெரியவனாக இருக்கிறான். யூதா தாமாரை சேலாவுக்கு மனைவியாய் கொடுக்க இன்னும் முயற்சி மேற்கொள்ளவில்லை. யூதா தாமாரோடு சேர்ந்து 3 மாதமாயிற்று. அப்போது அவருடைய மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள் என்றும் அந்த வேசித்தனத்தினால் அவள் கர்ப்பவதியும் ஆனாள் என்றும் யூதாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. யூதா தன் மருமகள் தாமாரை பற்றிய செய்தியை கேட்டு மிகவும் கோபப்படுகிறார். அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்று யூதா சொல்லுகிறார். யூதருடைய பிரமாணத்தின்படி தாமார் இப்போது சேலாவின் மனைவியாய் இருக்கிறாள். சேலாவுக்கும் தாமாருக்கும் பிள்ளை பிறக்க வேண்டும். அது யூதாவின் மூத்த மகனாகிய ஏரின் சந்ததியாய் இருக்க வேண்டும். ஆனால் தாமாரோ இப்போது வேசித்தனத்தினால் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்னும் செய்தி யூதாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. யூதா தன் குடும்பத்திற்கு தலைவராய் இருக்கிறார். அவரே தன்னுடைய குடும்பத்திற்கு நியாயாதிபதி. அவர் தாமாருக்கு தண்டனை கொடுக்கிறார். தாமார் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்று யூதா சொல்லுகிறார். சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்னும் வார்த்தைக்கு தாமாரை எரிகிற அக்கினியிலே தூக்கி போட்டு அவளை உயிரோடு கொன்று போட வேண்டும் என்பது பொருள் அல்ல. அவளுடைய நெற்றியிலோ அல்லது கன்னத்திலோ தீயினால் சுட்டு ஒரு அடையாளத்தை போட வேண்டும். இந்த அடையாளம் அவளுடைய வேசித்தனத்திற்கு அவமான சின்னமாய் இருக்கும். தாமார் யூதாவோடு வேசித்தனம் பண்ணினாள். ஆனால் வேசித்தனத்திற்கான தண்டனை ஸ்திரீகளுக்கு மாத்திரமே கொடுக்கப்படுகிறது. ஸ்திரீகளோடு வேசித்தனம் பண்ணுகிற புருஷர்கள் தண்டனைக்கு தப்பிக்கிறார்கள். யூதா தாமாரோடு வேசித்தனம் பண்ணினாலும் யூதாவே தாமாருக்கு தண்டனை கொடுக்கிறார். அந்த தண்டனையை தாமார் அனுபவிக்க வேண்டும் என்று அக்காலத்து சமுதாயத்தார் எதிர்பார்க்கிறார்கள். நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாக நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்குச் சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 2:1-2. உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். ரோமர் 14:22. யூதாவின் கட்டளை பிரகாரம் தாமார் வெளியே கொண்டு வரப்படுகிறாள். அப்போது தாமார் தன் மாமனிடத்திற்கு அந்த அடையாளத்தை அனுப்பி, இந்த பொருள்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன். இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் அந்த கோலும்
யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்புகிறாள். யூதா தன்னுடைய தப்பிதத்தை புரிந்து கொள்கிறார். அவருக்கு வெட்கமும் அவமானமும் உண்டாயிற்று. யூதாவே தாமாரோடு வேசித்தனம் பண்ணியவர். தாமாரின் பாவத்தில் யூதாவும் பங்காளியாய் இருக்கிறார். இதற்கு யூதாவின் மோதிரமும் ஆரமும் கைக்கோலும் அடையாளமாய் இருக்கிறது. தாமாரின் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு யூதாவே தகப்பனாய் இருக்கிறார். தாமார் தனக்கு கொடுத்தனுப்பின முத்திரை மோதிரத்தையும் ஆரத்தையும் கோலையும் யூதா பார்த்தறிகிறார். யூதா தாமாரை பற்றி சொல்லும்போது, என்னிலும் அவள் நீதியானவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமல் போனேனே என்று வேதனையோடு சொல்லுகிறார். இந்த சம்பவத்திற்கு பின்பு யூதா தாமாரை சேரவில்லை. தாமாரின் பாவத்தில் யூதாவும் பங்காளியாக இருக்கிறார். ஆகையினால் அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை தள்ளிவிடுகிறார். அவளுக்கு தண்டனை கொடுத்தால் அந்த தண்டனையில் யூதாவிற்கும் பங்குண்டு. தாமாருக்கு பிரசவ காலம் வருகிறது. அவளுடைய கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருக்கிறது. தாமார் பிள்ளை பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டுகிறது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்று சொல்லுகிறாள். அந்த பிள்ளை தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்படுகிறான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்ததென்ன, இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்று சொல்லுகிறாள். அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்படுகிறது. பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்படுகிறான். அவனுக்கு சேரா என்று பெயரிடப்படுகிறது. பாரேஸ் என்னும் பெயருக்கு மீறுதல் என்று பொருள். தன் சகோதரனுக்கு முன்பாக இவன் பிறந்தவன். ஆதாமிலிருந்து கிறிஸ்து வரையிலும் உள்ள வம்ச வரலாற்றில் பாரேஸ் வருகிறான். ஆதியாகமம் 38வது அதிகாரம் ஒரு இணைப்பு பகுதியாகும். மேசியா, யூதா, பாரேஸ் ஆகியோரின் வம்சத்தில் வருவதை விளக்குவதற்காக இந்த பகுதி இங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. சேரா என்னும் பெயருக்கு வெளிச்சத்தின் உதயம் அல்லது விடியற்கால. யூதாவின் குடும்பம் பாரேஸ், சேரா ஆகிய பிள்ளைகள் மூலமாக கட்டி எழுப்பப்படுகிறது. யூதா தன்னுடைய பாவத்தை அங்கீகரிக்கிறார். இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் யூதா கோத்திரத்தார் மிகவும் முக்கியமான கோத்திரத்தாராய் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த கோத்திரத்தின் பூர்வீகம் பாவம் நிரம்பியதாக இருக்கிறது. யாக்கோபின் முதல் 4 குமாரர்களும் பாவம் செய்கிறார்கள். ரூபனும் யூதாவும் வேசித்தனம் பண்ணினவர்கள். சிமியோனும் லேவியும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினவர்கள். ஆனாலும் இவர்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முற்பிதாக்களாக இருக்கிறார்கள். லேவி கோத்திரத்திலிருந்து ஆசாரியர்கள் வருகிறார்கள். யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாக்கள் வருகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர். இஸ்ரவேல் புத்திரருடைய முற்பிதாக்களின் பாவங்கள் நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பினார்கள். கர்த்தர் தம்முடைய மன்னிக்கும் கிருபையினால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார்.